பரிசுத்த வேதாகமம் யாரை நீதிமான்கள் என்று வேதத்தின் பிரகாரமாக அழைக்கிறது என்று நாம் இன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கு யார் நீதிமான் என்று கேட்டால் கிறிஸ்துவ வட்டாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று பதில் சொல்கிறோம். நல்லதுதான், உண்மையும் கூட. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரமாக நீதிமான்களுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நீதிமான் எப்படி இருப்பார் என்பதை குறித்து வேதம் சில காரியங்களை நியமித்திருக்கிறது. வேதம் சொல்கிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கிரியைகளினாயும் நீதிமானாக்கப்படுகிறது என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போது நீதிமான்கள் என்று கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருப்பதை காட்டிலும் நம்முடைய கிரியைகளிலே நாம் நீதிமான்கள் என்று காண்பிக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய குணங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய சாட்சிகள் மூலமாக நாம் ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், நீதிமான் என்று நாம் காண்பிக்க வேண்டும். அப்பொழுது முதலாவது ஒரு குணாதிசயம் நீதிமான் எப்படி இருப்பார் என்பதற்கு வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். அப்போ நீதிமான் எப்படி இருப்பாரா? தன் அயலான். யார் அந்த அயலான்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க, மற்ற நம்பிக்கை உடையவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், அவர்களை பார்க்கிலும் பணத்தில், வசதியில், அந்தஸ்தில் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லலை. நற்குணத்தில், பரிசுத்தத்தில், சாட்சியில் நாம் ஒரு படி மேலே அவர்களை காட்டிலும் அதிகமாக இருக்கணும். வேதம் சொல்கிறது, யார் அந்த அயலான்? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதத்தின் பிரகாரமாக பார்ப்போம் என்றால், கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்போ அயலான் யார்? தேவனை அறியாத மனுஷன், மற்ற மத நம்பிக்கை உடையவர்கள். அப்போ மற்றும் நம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டியதில்லைன்னா அவங்களை பார்க்கிலும் நம்முடைய குணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அப்படி இருக்கிறதா? வெளிப்படையாக சொன்னால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் நீதிமான்கள் என்று நம்மை நாமே அழைத்து கொள்கிற நம்முடைய நற்குணங்களை காட்டிலும் இந்து சகோதரர்களிடத்திலும் முஸ்லாமிய சகோதரரிடத்திலும் இருக்கிற நற்குணங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்போது இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் நீதிமான்கள் என்று நம்மை நாமே அழைத்து கொள்கிற நம்முடைய குணங்களை காட்டில், நம்முடைய குணமானது மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வரமாட்டீர்கள் என்று. நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு நபரை எனக்கு காண்பியுங்கள் இந்தியாவில், நான் இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்கி காட்டுகிறேன் என்று. நாம் அப்படி காட்ட முடிகிறதா? இயேசுவை போல சாட்சியாக வாழ முடியாத காரணத்தினால்தான் அம்பேத்கர் கிறிஸ்துவையர் சார்ந்திருக்காதபடிக்கு அவர் பௌத்த மதத்திற்கு சென்று விட்டார். ஏனென்றால் அவர் படித்தவர், விவரம் தெரிந்தவர், பைபிள் தெரிந்தவர். ஆனால் பைபிள் பிரகாரமாக கிறிஸ்தவர்கள் வாழவில்லை. நாம் பேசுவது ஒன்று, செயல்பாடு ஒன்று. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என்பவன் கிரியைகளினாலே தங்களுடைய காரியங்களை காண்பிக்க வேண்டும். அதனால தான் இரண்டாவதாக
நீதிமானுடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். ஒருவன் நீதிமான் என்று தன்னை அழைத்து கொள்கிறான் என்றால் அவன் தன் கூட வாழ்கிற தன் உறவினர்கள், சொந்தக்காரங்க, பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, ஜாதி, மதம், இனம் இது எதுவுமே பார்க்காதபடிக்கு அவர்களுடைய நியாயத்தை அறியணும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா அவர்களை என் வேதம் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். அப்படி நமக்கு அதை பார்க்குறதுக்கு கண் இல்லை, அதை பார்க்குறதுக்கு இருதயம் இல்லை, அதை உணரக்கூடிய இல்லைன்னா நம்மளை துன்மார்க்கன் என்று வேதம் சொல்கிறது. நான் 2017 2018 ஒரு 1.5 வருடம் சிஸ்டர் ஏஞ்சலிக்கா என்கிற ஒரு சகோதரியுடைய ஆர்மி ஆஃப் ஜீசஸ் ஸ்தாபனத்தில் ஒரு செயல்படாத KHRDC கம்பெனியில் ஆஃபீஸ் பியூனாக வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் எனக்கு CSAயில் கற்றுக் கொடுத்த பாடம், இவாஞ்சலிக்கல் யூனியனில் கற்றுக் கொடுத்த ஒரு பாடத்தின் பிரகாரமாக நித்தமும் வரக்கூடிய நியூஸ் பேப்பர்களை வாசித்து அதில் இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணி அதனுடைய காரியங்கள் எல்லாம் செய்யும்போது ஒரே மாதத்தில் இப்படியெல்லாம் ஜெபிக்கணும், இவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும் என்று வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கேட்டு அந்த காரியங்களை தடை செய்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம், இந்தியா 2020 இந்தியா கிறிஸ்தவ தேசமாக வரும், அங்கே இருக்கிற எல்லாரும் MLAக்களாக MPக்களாக மாறிவிடுவார்கள் என்று. நல்ல வேளையாக அது ஒரு கள்ள தீர்க்க தரிசனமாக இருந்ததுனால இன்றைக்கு இந்தியாவும் கிறிஸ்தவ தேசமாக மாறி வரல. அங்கே இருக்கிறவங்களும் யாரும் MP-ஆகவோ MLA-ஆகவோ மாறலை. ஆனால் ஷேடோ MLA-க்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் ஷேடோ MP-க்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என் பரிசுத்த வேதாகமம் நாம் நீதிமான்களாய் இருந்தால் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரியை யோபுவை காண்பித்திருக்கிறார். யோபு 29ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அந்த அதிகாரம் முழுவதுமாக அவர் வேதம் அவரை யோபுவை நீதிமான் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய நண்பர் கூட அவரை குறிப்பிடும்போது அவரை பாவி என்று அறிக்கையிடவில்லை, நீர் தேவனை பார்க்கிலும் நீ நீதிமானாய் இருப்பாயோ என்று அவரை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மனிதர் சொல்லுகிறார். 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிப்போம் என்றால், முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். அதாவது இன்றைய இந்தியன் கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், டவுன் ட்ராடன் பீப்புள், மார்ஜினலைஸ்டு பீப்புள், SC ST தலித் மக்கள், யாரெல்லாம் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நான் ரட்சித்தேன்பா என்று சொல்கிறார். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த நேரத்தில் நான் சரியான நேரத்தில் போய் நான் உதவி செஞ்சேன், அதனால் அவன் நீங்கள் நல்லா இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. விதவியின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அவள் கண்ணீரில் அவளை அப்படியே விட்டுறல, என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவளுடைய இருதயத்தை நான் கம்பீரிக்க பண்ணினேன் என்று அவர் சொல்கிறார். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அப்போது ஒரு நீதிமானாக இருந்தால் ஏழை மக்களினுடைய நியாயத்தை பார்ப்பதற்கும் அதற்கு தன்னால் முடிந்த இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தில் எதற்கு எடுத்தாலும் என்ன ஒரு காரியத்தை நம்ம சொன்னாலும் நம்ம ஜெபிப்போம். இது ஒரு மாய்மாலம், பித்தலாட்டம். நம்மளால் முடிந்த ஒரு காரியத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், ஜெபிக்கணும், அது தவறு கிடையாது, நல்லது. கர்த்தர் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடு முக்கியம். இந்த யோபுவை போல நாம் மற்றவர்களுக்காக உதவி செய்யணும். அப்பொழுதுதான் நம்மளை கர்த்தர் தலைவனாக உயர்த்துகிறார். கடைசியாக அந்த 25ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலவும் துக்கித்தவர்களை தேற்றறிவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். அப்போ ஏழை மக்களுடைய பாரங்கள் கஷ்டங்களை நாம் ஷேர் பண்ணி அவர்களுக்காக நாம் பாரப்பட்டு நாம் கிரியை நடப்போம் என்றால் கர்த்தர் நம்மளை தலைவனாக உயர்த்துகிறார். நம்மளை
உண்மையான ஒரு நிர்வாகத்தில் நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். அவர்களைத்தான் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரமாக நீதிமான்கள் என்று அழைக்கிறது. அப்படி இல்லாதவர்களை, வேதத்தின் பிரகாரமாக கிரியை செய்யாதவர்களை தேவன் துன்மார்க்கன் என்று அழைக்கிறது. மூன்றாவதாக வேதம் யாரை நீதிமான் என்று அழைக்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் பார்ப்போம் என்றால், இங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை வாசிக்க நேரம் இல்லை. நான் சில குறிப்பிட்ட காரியங்களை மட்டும் வாசிக்கிறேன். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஜனங்களை 2 பிரிவாக பிரிக்கும்போது அவர் தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்கிறார். 34ஆம் வசனம் 35ஆம் வசனம், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த காரியங்கள் எல்லாம் செய்த மனிதர்களை என் பரிசுத்த வேதாகமம் நீதிமான்கள் என்று அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பைபிளை வச்சுக்கிட்டு வாரம் வாரம் சர்ச்சுக்கு போகிறதுனால நம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. ஏழை மக்களுடைய இருதயம் இருக்கணும். அவர்களை காட்டிலும் நம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற மத நம்பிக்கை உடையவர்களை காட்டிலும் நாம் ஒருபடி நற்குணத்தில் நல்லபடிகளாக விளங்கணும். ஏழை மக்களுக்காக உதவி செய்யணும். இந்த பகுதியில் நாம் பார்ப்போம் என்றால், இந்த நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவர்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாக ஒரு தேவதூதனை அனுப்பி, நீ அவனுக்கு போய் ஒரு ஷர்ட் வாங்கி கொடு, அவன் பசி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான், அவனுக்கு அரிசி வாங்கி கொடு, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி சொப்பனத்தொழியோ எது போய் வெளிப்பட கொடுக்கல. ஆனால் அந்த ஜனங்களுக்கு, அந்த நீதிமான்களுக்கு அந்த ஏழையின் மேலே ஒரு பாரம் இருந்தது, அவர்களுக்காக ஒரு பரிதவிப்பு இருந்தது. அதனாலே அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தார்கள். அப்போது என் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவர். அவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவன், தாகமாக இருக்கிறவன், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவன், தங்க இடம் இல்லாமல் இருக்கிறவன், சொந்தம் இல்லாமல் இருக்கிறவன், ஜெயிலில் இருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவனை என் சகோதரன் என்று அழைக்கிறார். என் சிறியவன், அவங்களை யாரும், அதனால தான் மிகவும் சிறியவன். அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்லைப்பா. மார்ஜினலிஸ்டு கம்யூனிட்டி, பூவரஸ்ட் ஆஃப் தி பீப்புள், அவங்கள போய் எந்த விதமான பிரதிபலனும், உங்களுக்கு அப்ரிஷியேஷனும், உங்களுக்கு மாலை பலம்னு சொல்லி எதுவுமே நீங்கள் பண்ணலை. எல்லாமே எனக்காக நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு, நான் 46ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்றால், அவர்கள் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். இதை செய்யாதவங்க, அவர்களை வேதம் துன்மார்க்கர் என்று சொல்கிறது. அவர்கள் நித்திய நரக ஆக்கினையை அடைவார்கள் என்று சொல்கிறது. அப்போது இன்றைக்கு நாம் தியானித்த வேத வசனத்தின் பிரகாரமாக நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவதற்கு நாம் கிறிஸ்தவராக ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானசானம் எடுத்து ஆலயத்திற்கு போவது மாத்திரம் ஒரு குணாதிசயம் அல்ல. நாம் மற்றவர்களை காட்டிலும் நற்குணங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிய வேண்டும். தேவையிலுள்ள மக்களுக்கு நாம் சந்திக்க வேண்டும். அவர்களைத்தான் என் பரிசுத்த வேதாகமம் நீதிமான் என்று அழைக்கிறது. ஆமென்.